ஸோ ஃபைனலாக ஊப்ஸ் கான்செப்டை நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன, இது மூலிமா ரீட் மோடு, ரைட் மோடு, அப்பன் மோடு, கிரியேட் மோட்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இன்றைக்கான அஜெண்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன, இதில் என்னென்ன மோட்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் ரீட் ஆப்ரேஷன்ஸை எப்படி பயன்படுத்துறது, ரைட்டுக்கும் அப்பண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, எப்படி ஃபைல்ஸை டிலீட் பண்ணுறது, வித் ஸ்டேட்மெண்ட் இது கூட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்னென்னா, நீங்கள் பைத்தன் மூலியமாகவே நீங்கள் பல ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஜேபிஜியாக இருக்கலாம், MP3 இருக்கலாம், MP4 இருக்கலாம். இட் கேன் பி ஆஃப் எனி ஃபைல்ஸ். உங்களால் பைத்தன் மூலியமாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு 2 விதமான ஃபைல்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, ஒன்று நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்னு சொல்கிறோம், இன்னொன்று டெக்ஸ்ட் அல்லாத ஃபைல், நான் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்றது TXT அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். நான் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது MP3, MP4 இல்லை JPG இந்த மாதிரி இருக்கலாம். ரைட்டா? இதையும் நம்மளால் ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ண முடியும், இதையும் நம்மளால் ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ண முடியும். ஓகே, ஆனால் நம்ம இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், டெக்ஸ்ட்டை வச்சு ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணுறது இப்படின்றது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் டெக்ஸ்ட்டை வச்சு, அதாவது இது என்ன மோடில் பண்ணுவோம் அப்படின்னா பைனரி மோடில் பண்ணுவோம். அதை பற்றின டுட்டோரியல் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபைல் மோட்ஸ் அப்படின்றது 4 மோட்ஸ் இருக்குங்க. ஓகே, இது என்னென்ன மோட்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரீடு, ரைட்டு, அப்பண்டு, கிரியேட்டு. ரீடு மோட் அப்படின்றது ஆல்ரெடி என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, அதை நான் படிக்கணும்னு நினச்சேன்னா அதை நம்ம ரீட் மோடுன்னு சொல்கிறோம். ரைட் மோட் அப்படின்றது ஆல்ரெடி டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரைட் மோடு. அப்பன் மோட்னா ஆல்ரெடி டெக்ஸ்ட் இருக்குது, அது கூட சில எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், கடைசியாக சேர்க்கணும்னு நினைக்கிறேன். கிரியேட் அப்படின்றது புதுசாக நான் ஃபைலை என்ன பண்ணுறேன், ஃபைல் இஸ் கோயிங் டு பி கிரியேட்டட், ஃபைல் இஸ் கோயிங் டு கிரியேட்டட். ஓகே, இது என்ன மோடு, ரீட் மோடு. இது என்ன மோடு, ரைட் மோடு. ஓகே, அப்போ இது என்ன நம்ம சொல்கிறோம், அப்பன் மோடுன்னு சொல்கிறோம். Then what is this? This is create mode. ஸோ இப்படி தான் நம்ம இதை பண்ணுறோம். இப்போ இது எப்படி நம்ம பைத்தனில் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இதுக்காக நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நான் இங்கே க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைலோட பேரை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா notes.txt அப்படின்றது நான் எங்கே கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், notes.txt நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல நான் சில டெக்ஸ்ட்டை நான் எழுத போகிறேன். hello all, மெஸ்ஸி இஸ் கோட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரொனால்டோ ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்க வேணாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக hello all, மெஸ்ஸி இஸ் கோட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'm just going to handle this file. அந்த ஃபைலை நான் இங்கே பார்க்கணும், படிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது நார்மலாக நம்ம மை கம்ப்யூட்டரில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நோட் பேடில். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பைத்தன் மூலிமா அது எப்படி நான் ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறேன். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக டிஃபால்ட்டாக நமக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது இப்போ இந்த ஓப்பன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி f = ஓப்பன், எது ஓப்பன் பண்ண போகிறோம், notes.txt. ஓகே, ஸோ இந்த இடத்துல 4 மோடை நம்ம மென்ஷன் பண்ணணும், ரீடா, ரைட்டா, அப்பண்டா, கிரியேட்டா அப்படின்றது. நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ இங்கே போயிட்டு கமா போட்டு ஆர்ன்னு கொடுக்கணும். இப்போ என்ன மோடில் இருக்குது, ரீட் மோடில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், print of f.read அப்படின்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை கட்டாயமாக என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸும் கூட. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணலின்னா என்ன ஆகுன்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணிட்டோம், அது ரீட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ரீட் மோட் ஒர்க்ஸ். இது என்ன மோடுன்னு நம்ம சொல்கிறோம், ரீட் மோட். ஓகே, ரீட் பண்ணியாச்சா? இப்போது நான் எதுவுமே கொடுக்கலைன்னா என்ன ஆகும், இதே விஷயம் நான் என்ன பண்ணுறேன், I'm just going to exclude this R. இந்த ஆரை எடுத்துட்றேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகும். டிஃபால்ட்டாக நீங்கள் எதுவுமே சொல்லினாலும் அதுவும் எனக்கு என்ன தான், ரீட் மோடு தான். ஆரும் சொல்லலை, டபிள்யூவும் சொல்லலை, ஏவும் சொல்லலை, எக்ஸும் சொல்லினாலும் அது நமக்கு என்னவாக தான் இருக்கும், ரீட் மோடாக தான் இருக்கும். நீங்கள் எந்த மோடுன்னு சொல்லலைனா கூட அது ரீட் மோடு தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ க்ளோஸ் பண்ணலின்னா என்ன பிரச்சனை வரும்,
ஓகே, ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பட் இந்த தடவை நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், பட் நான் க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. என்ன ஆகும்? க்ளோஸ் பண்ணாமல் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு இதை நான் delete பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன ஆகுது? delete ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால delete ஆகுது. பட் இஃப் யூ ஆர் யூஸிங் த டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர், மேபி விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா delete ஆகாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கட்டாயமாக க்ளோஸ் பண்ணணும் விண்டோஸை பொறுத்த வரையும். இந்த இடத்துல நான் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் எனக்கு delete பண்ணலாம், இல்லை மூவ் பண்ணலாம். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணாமல் delete பண்ண முடியாது விண்டோஸை பொறுத்த வரையும். ஓகே, பட் இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியுது? மேக்கை பொறுத்த வரையும் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். ஐ மீன் க்ளோஸ் பண்ணாமே delete பண்ண முடியும். அதுதான் விஷயம். பாருங்கள், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல போயிட்டு இதை நான் delete பண்ணணும்னு நினச்சா எனக்கு வந்து இங்கே delete ஆகும் கட்டாயமாக. ஏன்னா நான் வந்து மேக் யூஸ் பண்ணுறேன். பட் இஃப் யூஆர் யூஸிங் விண்டோஸ் அப்படின்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஓகே, ஸோ வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. சரி, அடுத்து எப்படி நம்ம ரைட் பண்ணுறது ஒரு ஃபைலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ரியல் லைஃப் அனாலஜியாக சொல்கிறேன். ஒரு நோட் புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ரீட் மோடில் போயிட்டு படிக்கலாம். இல்லை அந்த நோட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பரையும் நான் கிழிச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எழுதுறேன் அப்படின்னா அது ரைட் மோட். என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் நான் கிழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்? ரைட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ரைட் மோட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்பன் மோடுன்னா ஆல்ரெடி பல பேராகிராஃப் எழுதி இருக்குது, நான் பின்னாடி போயிட்டு மறுபடியும் அது கூட ஜாயின் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா அதை நம்ம அப்பன் மோடுன்னு சொல்லலாம். கிரியேட் மோட் அப்படின்றது புதுசாக ஒரு நோட் புக்கை வாங்கிட்டு வந்து எழுதுகிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் notes.txt அப்படின்றத நான் உருவாக்கி வச்சுருக்கேன். இப்போது அதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது we are going to ரைட் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? அது ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணுறோம், notes.txt ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் என்ன மோடில்? டபிள்யூன்ற மோடில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டடாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு காணாமல் போயிட்டு இது போயிட்டு எனக்கு என்ன ஆகும்? அது மேலே ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லைனில் எனக்கு எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் வரணும். எல்லோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு /n வெல்கம் டு Python handling, this is the third line அப்படின்னு சொல்லி நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா போய் நீங்கள் பார்க்கலாம், you got the result. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து we have to use this thing. ஓகே, அந்த ரீடிலேயே இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஐ வில் டெல் யூ ஒன் பை ஒன். ஓகே, இப்போ ஒவ்வொரு லைனாக எப்படி ரீட் பண்ணுறது? we are going to discuss about read operation. இங்கே பாருங்கள், ஸோ நான் ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். இந்த இடத்துல வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். file.read லைன் நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னா அது எனக்கு ஃபஸ்ட் லைனை ரீட் பண்ணணும். அதே ரெண்டாவது டைம் சொல்கிறேன்னா செகண்ட் லைனை ரீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டையுமே நமக்கு என்ன பண்ண போகுது? பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் லைனை ரீட் பண்ணணும், இது செகண்ட் லைனை ரீட் பண்ணணும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணலாம். அதே மாதிரி யூ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் ஆப்ரேஷன் ஆல்சோ. ரீட் லைன்ன்றது ஒவ்வொன்றா லைன் ரீட் பண்ணணும். இது வந்து லைன்ஸ் அப்படின்றது எல்லா லைனையும் ரீட் பண்ணி எனக்கு ஒரு லிஸ்ட்டாக போட்டு கொடுத்துரும். லிஸ்ட்டு நான் ஆல்ரெடி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை படிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு? இங்கே லிஸ்ட்டாக கொடுக்கும் அப்படின்றது தான் அர்த்தம். இதெல்லாம் வந்து யூ கேன் யூஸ் இட் ஹியர். அதே மாதிரி அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைலில் எப்படி நம்ம வேல்யூஸை அப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரைட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ரைட் பண்ணுறதுனா அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்றது. பட் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி அப்பன் பண்ணுறது அப்படின்றது. ஆல்ரெடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 3 லைன் இருக்குது. இதில் நான் புதுசாக இன்னொரு லைனை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன் notes.txt a அப்படின்னு கொடுத்துட்டு file.write. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு நியூ லைனில் ஓப்பன் ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்கே /n போட்டு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோமா? ரைட். ஓகே, ஆல்ரெடி இங்கே /n தான் இருக்குது. அதனால் நமக்கு நியூ லைனில் தான் ரைட் ஆகும். இங்கே எனக்கு என்ன ஒன்றுனா திஸ் இஸ் 4th லைன். ஓகே, இப்போ நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ்னால் எப்போவுமே ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னா அது என்ன பண்ணணும்? நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 4th லைன் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ
அப்போ ரீட் மோடுன்றது அப்படியே ரீட் பண்ணுச்சு. ரைட் மோடுன்றது அதில் இருக்கக்கூடிய மெஸ்ஸி இஸ் கோட் அப்படின்னு நான் வச்சிருந்ததை எனக்கு என்ன பண்ணுச்சு, அதுக்கு பதிலாக புது பேராகிராஃபை ரீப்ளேஸ் பண்ணுச்சு. அப்பன் மோடு எனக்கு என்ன பண்ணியிருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு லைனை ஆட் பண்ணியிருக்கு. அப்போ கிரியேட் மோட் அப்படின்றது என்ன, புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறது. ஹவ் கேன் ஐ கிரியேட் அ நியூ திங்? கிரியேட் பண்ணுவோமா? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிரியேட் அ நியூ ஃபைல் இயர். எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபைல் நியூ அப்படின்னு வச்சுக்கலாமா? ஃபைல் நியூ இஸ் ஈக்குவல் டு ஓப்பன். புதுசாக ஒரு ஃபைல் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், ஐ டோன்ட் ஹேவ் அ ஃபைல், ஐ ஹேவ் ஒன்லி 2 ஃபைல்ஸ். node.txt இருக்குது, sample.txt இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைலை உருவாக்குறேன், notes 1.txt அப்படின்றது. இதை வந்து நான் என்னென்னு வச்சுக்க போகிறேன், ரைட் மோடில் வச்சுக்க போகிறேன். சாரி, கிரியேட் மோடுக்கு எக்ஸு. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் சம்திங். புதுசாக நீங்கள் கிரியேட் மோட்லேயே என்ன பண்ணலான்னா ரைட் பண்ண முடியும். இப்போ ஃபைல் _new இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ரைட் கொடுக்குறேன். ரைட் வந்து நவீன் இஸ் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி, டேட்டா சயின்ஸ் எஜுகேட்டர், ஓகே, /n. ஓகே, அதே மாதிரி புதுசாக ஒரு லைன், ஃபைல் நியூ டாட் ரைட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன, file.new.close அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ். எக்ஸிக்யூட் பண்ணோன்னே பாருங்கள், டான் எனக்கு ஒரு ஃபைல் வந்துருச்சு, note1.txt. இதில் பாருங்கள், நவீன் இஸ் டேட்டா சயின்ஸ் எஜுகேட்டர் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரீட், கிரியேட், ரைட், அப்பண்ட் 4 விதமான விஷயங்களையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வித் ஸ்டேட்மெண்ட் கூட எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, வித் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்கே, இது கூட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்தோம், மோட்ஸ் பார்த்தோம், ரீட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம், ரைட் அண்ட் அப்பண்ட் பார்த்தோம். இப்போ வித் பார்த்துட்டு எப்படி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வித் ஆப்ரேஷன்ஸை ஏன் பயன்படுத்தணும், வித்துக்கும் நார்மல் ஓப்பனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது நான் ஆல்ரெடி என்கிட்ட இங்கே ஒரு நோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு வேல யூஸ் பண்ணது. இப்போ ஓல்டு வேல ஓப்பன் notes.txt ஆர்னு கொடுத்துட்டு நான் ரீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஓகே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணணும். இது ஓல்டு வே. இப்போ வித் அப்படின்றது, இதோட சின்டாக்ஸ் நான் காட்டுறேன். ஓகே, மேபி நான் டைப்பே பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக. ஸோ வித்து ஓப்பன் notes.txt என்ன மோடு, ஆர் மோடு, ஆஸ் ஃபைல். ஓகே, இதுதான் சின்டாக்ஸ். வித்துன்ற கீவேர்டை பயன்படுத்துறீங்கன்னா அப்படி தான் சின்டாக்ஸ். வித்து வாட் எவர் ஆப்ரேஷன் யூ வாண்ட் டு டூ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட பேர் என்ன, ஆஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீட் கண்டென்ட் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட் தென் பிரிண்ட்டு கண்டென்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வித்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், க்ளோஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பட் இங்கே நார்மலாக நீங்கள் பயன்படுத்தும் போது ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணணும். இந்த இடத்துல டிஃபால்ட்டாக அதுவே எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ளோஸ் ஆகும். அதுதான் வித்து யூஸ் பண்ணுறதுக்கு வித்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ரைட்டுங்களா? இதே மாதிரி ஒரு ஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறது, ஸோ க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம்ல, ஹவு டு டெலீட் த ஃபைல். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நீட் திஸ் ஃபைல், note1.txt எனக்கு வேணாம், அதை எப்படி டெலீட் பண்ணுறது. இது நம்மக்கிட்ட டேரெக்டான ப்ரிவிலேஜ் கிடையாது பைத்தனுக்கு. அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற மாடியூலை. ஸோ இந்த மாடியூல்ஸ்னால் என்ன, இந்த மாடியூல்ஸ் எப்படி உருவாக்குறது, மாடியூல்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம முழுமையான டுட்டோரியலை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ண போகிறேன். பட் இப்போதைக்கு ஆல்ரெடி ஒரு மாடியூல் யாரோ ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சுருக்காங்க, என்னென்னு ஓஎஸ்ன்னு. அப்போ இம்போர்ட் ஓஎஸ் டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும். எதை ரிமூவ் பண்ண போகிறோம், notes 1.txt கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், டெலிட் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஹவ் யூ கேன் டெலிட் திஸ். ஸோ இப்போ நான் அதை டேரெக்டாக ரிமூவ் பண்ணியிருக்கேன், பட் யூ கேன் ஹேவ் மெனி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதை நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு வைங்களேன், எனக்கு எரர் வரும். ஏன்னா ஒரு ஃபைலை ஒரு தடவை டெலீட் பண்ண முடியும், மறுபடியும் நீங்கள் டெலீட் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இஃப் கண்டிஷன், இஃப் os டாட் பாத் டாட் எக்ஸிஸ்ட், எதை செக் பண்ணுறோம், notes.txt கொடுத்துட்டு
அது என்ன பண்ணுது அப்படின்னா OS டாட் இந்த நோட் டாட் டிஎக்ஸ்ன்றது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கான்றதை பார்க்கும். எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், OS டாட் ரிமூவ் நோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி எல்ஸில் பிரிண்ட்டு ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது போய் செக் பண்ணும் அந்த பாத்தில் அது இருக்கா இல்லையான்னு. இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணிவிடும், அதை ரிமூவ் பண்ணிவிடும். ரிமூவ் பண்ணிவிட்டு மேபி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிட்டர்ன் சம்திங், சம் அவுட்புட் பிரிண்ட் த ஃபைல் இஸ் டெலீட்டட் அப்படின்னு கொடுத்துறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு த ஃபைல் இஸ் டெலீட்டட் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் அதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா அதை போய் செக் பண்ணால் அங்கே இருக்காது, அதனால் ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். பாருங்கள், ஃபைல் இஸ் டெலீட்டட் வந்திருக்கா, மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணால் ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃபைல் ஹேண்ட்லிங் ஒர்க்ஸ் கைஸ். ஓகே, ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்றது இப்படி தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரும் பைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா. தேங்க்யூ, பாய்.